ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய சிம்பிள் கோல்ட் சேவிங் டிப்ஸ். 3 மாதத்தில் 1/2 கிராம் தங்கம் வாங்க எந்தெந்த முறையில் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1 கிராம் கோல்டு ரேட் வந்து 9150 ரூபா. அப்போது 1/2 கிராம், அதாவது 500 மில்லி கோல்டு வாங்க நமக்கு 4575 ரூபா ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி தேவைப்படும். அப்போ 1/2 கிராமோடைய ரேட் வந்து 4700 ரூபா. இப்போ 3 மாதத்தில் நம்ம சேவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 5000 ரூபா. அப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம 1700 ரூபா வரைக்கும் சேவ் பண்ணணும். சம்பளம் வந்ததும் முதல் 1000 ரூபா எடுத்து சேமித்து வச்சுருங்க. மீதி இருக்க பணத்தில் நம்மளோட செலவுகளை பிளான் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12000 ரூபா. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நமக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும். அப்போது 1000 ரூபா அப்படிங்கிறது 1200 ரூபா இல்லை 1500 ரூபா வரைக்கும் நம்மளால் எடுத்து வைக்க முடியும். மீதி இருக்க பணத்துக்கு நம்மளோட செலவுகளை பிரித்து செலவு பண்ணாலே நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணிடலாம். மளிகை பொருட்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா இல்லை 3500 ரூபா வரைக்கும் கூட ஆகலாம். ஏன்னா நம்ம அரிசி மீதி இருக்க பொருள்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் வாங்குவோம். அப்போ வந்து 3500 ரூபா வரைக்கும் கூட ஆகலாம். இப்போ 1 மந்த்துக்கு நம்ம மளிகை பொருள் வாங்கணும்னா அதுலேருந்து 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் நம்ம சேவ் பண்ண முடியும். தினசரி செலவு, வார செலவு, அதுலேருந்து 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா வரைக்கும் கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வார சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும் இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே 20,000மோ 30,000மோ அப்படி ரவுண்டாக வாங்க மாட்டாங்க. அப்போ 20,600, 300 இல்லை 800 வாங்குவாங்க. அந்த 600, 800 வந்து நம்ம கேஷாக வித்ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு அதை சேவ் பண்ணலாம். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கேஷாக கொடுக்க பாருங்கள். இப்போ 90 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ 100 ரூபா கொடுத்தோம்னா அதில் ஒரு சில்லறை வரும். அந்த சில்லறையை எடுத்து தனியாக வச்சா தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். மளிகை பொருட்களை பெரிய கடையில் வாங்காமல் சின்ன மளிகை கடையில் வாங்க பாருங்கள். ஏன்னா சின்ன மளிகை கடையில் நம்ம லிஸ்ட்டு கொடுத்து தேவையான பொருளை மட்டும் தான் வாங்குவோம். ஆனால் பெரிய கடைக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. 1 லிட்டருக்கு 2 லிட்டராவோ இல்லை 3 லிட்டராவோ வாங்கிட்டு வருவோம். ஆனால் நம்மளுடைய பட்ஜெட் வந்து 3500 ரூபா அப்படின்னா நம்ம 4000 ரூபா வரைக்கும் கூட நம்ம பே பண்ணி வாங்கிட்டு வருவோம். மளிகைக்கு 3000 ரூபா தான் இந்த மந்த் அப்படின்னா அந்த 3000 ரூபாய்க்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களில் நோட் பண்ணி செலவு பண்ணாலே நம்மளால் 700லேருந்து 1000 ரூபா வரைக்கும் 1 மந்த்துக்கு சேவ் பண்ண முடியும். 3 மாதத்துக்கு 5100 ரூபா வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். 1/2 கிராம் வாங்க 4700லேருந்து 5000 ரூபா இருந்தாலே போதும். 3 மாதத்துக்கு 1/2 கிராம் தங்கம்னா ஒரு வருஷத்துக்கு 2 கிராம் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.